Hi friends, நான் சாமுவல் ராஜன் ஃப்ரம் AAA காலேஜ் ஆஃப் CET. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, பிசியில் இருக்க ஃபைல்ஸை மொபைல்லேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கும் மொபைல்லேருந்து ஃபைல்ஸை பிசிக்கு மாஸாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஒரு சிம்பிள் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா, பிசியிலேருந்து மொபைலுக்கு மொபைல் வழியாக பிசி அக்சஸ் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்றதும், பிசியில் ஒரு FTP சர்வர் ஹோஸ்ட் பண்ணுறது எப்படின்றதும், பிசியில் ஃபயர்வால் எக்ஸப்ஷன் கொடுக்குறது, ப்ளஸ் மொபைல்லேருந்து ஒரு FTP கிளைண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு FTP ஹோஸ்ட் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டியூட்டோரியல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு FTP சர்வர் வந்து இந்த பிசியில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. ரன் கமாண்டில் ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு தேவையானது வந்து இந்த இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் அப்படின்றத நமக்கு தேவை. இது வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இதில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா ஓகே. அட்லீஸ்ட் இந்த ஹோஸ்டபிள் வெப் கோரையும் FTP சர்வரையும் ஃபுல்லாக எனேபிள் பண்ணாலும் நமக்கு இது வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எனேபிள் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ண மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன ஆப்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிங்களோ அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆன பிறகு மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து ஒரு ரீஸ்டார்ட் கேட்கும். நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். நான் அதை ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இப்போ அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ரீஸ்டார்ட் பண்ண பிறகு பிசியை எடுத்து அந்த இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு IIS அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டில் சர்ச் பண்ணால் போதும். சர்ச் பண்ணி வர்ற ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் மேனேஜர் அப்படின்ற அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறோம். இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுற FTP சர்வர் ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இதில் லெஃப்ட் சைடு இந்த நேவிகேஷன் டேப்பில் சைட்ஸ் அப்படின்ற இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு FTP சைட் க்ரியேட் பண்ணியிருக்கதை நீங்கள் பார்க்கலாம். இதை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஆட் FTP சைட் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபைல் நேம் சைட் நேம், அடுத்து இந்த டேரக்டரியோட பேத் கேட்கும். டேரக்டரியோட பேத் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா, என்ன ஐபியில் என்ன போர்ட்டில் லிசன் பண்ணணும்னு கேட்கும். FTPயோட ஸ்டாண்டர்ட் போர்ட் வந்து 21. ஸோ லெட் இட் பி அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து செக்யூர் சாக்கெட் லேயர் வந்து நம்ம யூஸ் பண்ணலை. அதாவது FTP செக்யூர் நம்ம யூஸ் பண்ணலை. நார்மல் FTP தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ SSL சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம வந்து டிசபிள் பண்ணிடலாம். டிசபிள் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுறோம். அடுத்து என்ன ஆத்தென்டிகேஷன், யார் என்னென்ன யூசேஜ் பண்ணலாம், நம்ம என்ன எப்படினாலும் இந்த சைட் ஆக்சஸ் பண்ணலாம், யாருனாலும் ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு பாஸ்வேர்டோடு செட் பண்ணலாம். ஃபார் திஸ் டியூட்டோரியல் லெட் மீ ஃபாலோ அனானிமஸ் ஆத்தென்டிகேஷன். நான் ஆத்தென்டிகேஷன் வந்து அனானிமஸ் கொடுத்துறேன். பேசிக் அப்படின்னா விண்டோஸில் இருக்க யூசர் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து ஆத்தென்டிகேட் ஆகும். இப்போ இந்த அனானிமஸ் ஆத்தென்டிகேஷனுக்கு ஓகே, அனானிமஸாக வர்ற யூசர்ஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன பெர்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம செட் பண்ண போகிறோம். ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷன்ஸ் நான் இப்போ கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணால் இப்போ அந்த சைட் ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ ரெடியான சைட் வந்து பேசிக்கலி இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சேஞ்ச் என்னென்னா, பேசிக் செட்டிங்ஸில் இப்போ இங்கே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணாலும் நீங்கள் நார்மலாக இப்படி கான்ஃபிகர் பண்ணுறப்ப ஆத்தரைசேஷன் அப்படின்ற இந்த டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆகிருக்கும். ஏன் ஃபெயில் ஆகிருக்குன்னா, இந்த FTP சர்வர்ன்றது நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து உங்கள் பிசியில் இருக்க ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு கரெக்டான ஆத்தென்டிகேஷன்ஸ் வேணும். ஓகே, அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணுறக்காண்டி என்ன பண்ணுறோம், இந்த கனெக்டஸ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா ஜென்ரலாக அப்ளிகேஷன் யூசர் அப்படின்ற இந்த மெத்தடில் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்பெசிஃபிக் யூசர் அப்படின்றதில் போய் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை இதில் நம்ம வந்து இன்புட் கொடுப்போம். யூசர் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரன் கொடுத்து cmd
கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் உங்கள் யூசருக்குரிய டைரக்டரி நேம் என்னவோ அதான் உங்கள் யூசர் நேம். ஓகே, நீங்கள் வெளியே காமிக்கிறது என்னவானாலும் இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி வெளியே காமிக்கிறதும் உள்ளே இருக்க டைரக்டரி நேமும் வேறு தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக உள்ளே ஃபீட் பண்ணிட்டு உங்கள் பாஸ்வேர்ட் FTP அக்சஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் பிசிக்கு ஒரு பாஸ்வேர்டு வரும். பாஸ்வேர்டு இல்லைனாலும் பாஸ்வேர்ட் செட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஆத்தரைசேஷன் கிடச்சிருக்கும். இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம FTP சைட்டுக்கு வந்து FTP சைட் அப்படின்ற FTP சர்வர் அப்படின்ற பிசியில் ரன் ஆகக்கூடிய இந்த ப்ராசஸ் வந்து பிசியில் இருக்க ஃபைல்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிருச்சு. என்ன பெர்மிஷன் யூஸ் பண்ணுது? நம்மளுடைய யூசர் பெர்மிஷனை யூஸ் பண்ணுது. ஓகே, நமக்கு இந்த பிசியில் ஃபுல் பெர்மிஷன் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு மோஸ்ட் ப்ராபபிளி விண்டோஸ் வந்து நமக்கு ஃபுல் பெர்மிஷன் தராது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எடிட் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்ம என்ன டைரக்டரி ஓப்பன் பண்ணிக்கோமோ இல்லை என்ன ஃபோல்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதுக்குரிய ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் செக்யூரிட்டி அப்படின்ற டேபுக்கு போங்க. டேபுக்கு போய்ட்டு அட்வான்ஸ்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கலி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பெர்மிஷன் செட் பண்ணுறதுனா ஓகே. இல்லைனா ஜென்ரலாக அந்த யூசர்ஸ் அப்படின்ற இது வந்து ஒரு யூசர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய பெர்மிஷன்ஸ் நம்ம எடிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் கண்ட்ரோல் பெர்மிஷன் நம்ம செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும். நான் அதை ஆல்ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ ஆல்ரெடி இந்த டிக் இருக்குது. கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ளே இருக்க எல்லா ஃபைல்ஸ்லேயும் அந்த பெர்மிஷன்ஸ் மெட்டா டேட்டாலாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிட்டு ஸோ இப்போ வந்து உங்கள் FTP சர்வர் ஹோஸ்ட் ஆகிடுச்சு. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கே இருந்துனாலும் உங்கள் பிசிக்குள்ளேருந்து அக்சஸ் பண்ணலாம். இப்போ அதை வெளியேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஒர்க் பண்ணணும். என்னென்னா, விண்டோஸ் ஃபயர்வால் வந்து வெளியேருந்து வரக்கூடிய எல்லா ரெக்வஸ்ட்டையும் டிஃபால்ட்டாக பிளாக் பண்ணணும். ஸோ அந்த ஃபயர்வால்லேருந்து இந்த FTP சர்வருக்கு நம்ம ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறது எப்படின்னா, ஃபயர்வாலில் போய் இந்த ஒரு ஆப்பை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து அதுக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுக்கணும். இல்லாட்டி முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா சிம்பிள் ஃபயர்வால் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு நம்மளோட இன்டர்நெட்டில் இருந்து ஃபயர்வால் ஆஃப் பண்ணுறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா நம்ம ரவுட்டர்ஸ்லேயே இன்பில்டாக ஃபயர்வால் இருக்கும். ப்ளஸ் நம்ம ஐஎஸ்பியை வந்து நமக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃபயர்வால் ஆஃப் பண்ணுறதுனால பெருசாக ஒன்றும் ப்ராப்ளமாக வரப்போகிறதில்ல. இந்த இடத்துல நம்ம ஃபயர்வால் வந்து ஆன் ஆகிருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, இப்போ ஃபயர்வால் ஆஃப் பண்ணியாச்சு. FTP சைட் வந்து நம்ம பிசியோட ஐபியில் இந்த FTP சர்வர்ன்றது 21 போர்ட்டாக லிசன் பண்ணுது. இது வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம், பிசியோட ஐபி எப்படி செக் பண்ணலாம்னா ipconfig அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி வச்சோம்னா நம்ம பிசியோட ஐபியை வந்து நம்ம பார்க்கலாம். ipconfig அடிக்கேன். இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லோக்கல் நெட்வொர்க் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். அது வழியாக இப்போ நான் என்னோடய ஐபி வந்து இந்த 192.168.173.1 இந்த ஐபியை வச்சு நான் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு FTP is to //192.168.173.1. ஓகே, இப்போ கொடுத்தேன்னா என்னோடய சைட் வந்து FTP ப்ரோட்டோக்கால் வழியாக அக்சஸ் ஆகுது. நான் D:// தான் கொடுத்தேன், நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க. ஸோ இப்போ என்னோடய D:// ஓப்பன் பண்ணுறேன். எல்லா ஃபைல்ஸும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா? ஓகே, இப்போ என்னோடய D:// இருக்க இந்த டிஸ்கில் இருக்க எல்லா ஃபைல்ஸை தான் நான் இங்கேருந்து அக்சஸ் பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம். எந்த ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணாலும் இருக்க எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும். இப்போ பிசிலேருந்து நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து நான் மொபைல்லேருந்து அக்சஸ் பண்ணுறது எப்படி நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த மொபைல் கொண்டுட்டோம். ஸோ இந்த மொபைலில் FTP கிளைண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் XPlore அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் மேனேஜர் கிடைக்கும். இந்த ஃபைல் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பேசிக் FTP கிளைண்ட் ப்ளஸ் இது ஒரு ஃபைல் மேனேஜர். இதில் மேக்ஸிமம் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் அக்சஸ் பண்ணலாம். ஸோ மை டெய்லி டிரைவர் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு FTP லாகின் நான் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என் பிசியோட IP வந்து நான் இங்கே டைப் பண்ணுறேன். பிசியோட ஐபியை டைப் பண்ணிட்டு ஓகே, நான் வேறு ஏதாவது பேத் எதுவும் சப்டைரக்டரி எதுவும் ஓப்பன் பண்ணால் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அந்த லாகின்க்கு ஒரு ஃபார்மலாக எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல், நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த அனானிமஸ் ஆத்தென்டிகேஷன்றனால நான் யூசர் நேம் எதுவும் கொடுக்காம பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு FTP லாகின் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் அந்த இதை ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு அங்கே இருக்க ஃபைல்ஸ்லாம் இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லோக்கலில் இருக்க ஒரு ஃபைலை பிசிக்கு காப்பி பண்ணுறேன். நீங்களே பார்க்கலாம், ஸ்பீட் மோர் தென் எனஃப். நமக்கு கேபிளில் கப் பண்ணுறதோட இது நல்லாயிருக்கும். என் வீட்டில் பர்சனலி எனக்கு 8 Mbps 9 Mbps வரைக்கும் கிடைக்கும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் ரவுட்டரில் ஜிகாபைட் ஈத்தர்நெட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபைல் ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சு. இப்போ பிசியில் இருக்க வேறு ஒரு ஃபைலை நான் இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, வீடியோ ப்ளே ஆகுது. பிசியில் இருக்க இந்த ஃபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த வீடியோவில் FTP சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, FTP கிளைண்ட் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ப்ளஸ் மொபைல்லேருந்து பிசிக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி, பிசிலேருந்து மொபைல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது இல்லை எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது நீங்கள் கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இமெயிலுக்கு நீங்கள் எப்போனாலும் query பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் இதே சேனலில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.